சங்கீதம் 112:1 சாம்ஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன், எல்லாரும் சொல்லமா பாக்கியவான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவருடைய கட்டளைகளில் நடக்கிற பிரியமாய் இருக்கிற மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவானா இருக்கிறாங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவானா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவதிகளா இருக்கிறீங்க, நீங்க பாக்கியவானா இருக்கிறாங்க. என்னுடைய செய்தியின் தலைப்பு, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இந்த உலகத்திற்கு பயப்படுகிற பயத்தை குறித்தும் பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வரும், இந்த உலகத்திற்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வரும் என்கிறதான காரியத்தை நம்ம கடந்த வாரத்தில் 3 முக்கியமான காரியங்களை நம்ம தியானம் பண்ணோம். இன்றைக்கு என்ன தலைப்போடு நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? Blessed is the man who fears the Lord, or blessed is the man who fears the Lord. Hallelujah. சொல்லமா blessed. எல்லாரும் சொல்லமா blessed. சொல்லமா பாக்கியவான். தமிழ்ல சொல்லமா, கன்னடல சொல்லமா ಧನ್ಯನು. ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವನು, ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಬಾಳುವವನು தன்யனாகித்தானே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நாம் இப்பொழுது வாசித்தோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, blessed is the man who fears the Lord, who greatly delights in his commandments. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு அந்த பாக்கியவான் என்கிற காரியத்தில் நாம் ஒரு சில முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நீதிமொழிகள் 23:17 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றை பிடித்து கொள்ளுங்க, ஒன்றை பற்றி கொண்டிருங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அடுத்து சொல்லுகிறது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. ஹல்லேலூயா. நீ நாடோறும், நீ நாள்தோறும், நீ ஒவ்வொரு நாளும், நீ ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி என் சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்திலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய வேதம் பயத்தை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்ட பயமா இருக்க வேண்டும். ஆக நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு பல காரியங்களுக்கு, பல விஷயங்களுக்கு பயந்து கொண்டே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயத்திலிருந்தெல்லாம் நீங்கி நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நான் போக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக மிக அவசியம். இன்றைக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கு அவ்வளவு அட்டூழியங்கள், இன்றைக்கு அவ்வளவு பாடுகள், இன்றைக்கு அவ்வளவு உபத்திரவங்கள், இன்றைக்கு அவ்வளவு போர் குணங்கள், இன்றைக்கு அவ்வளவு சண்டைகள் எல்லாம் இருக்கும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்லை. ஆக நாடோறும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற பயம், நாடோறும் கர்த்தரை பற்றும் பயம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். நாள்தோறும் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இருக்கணும். காலை எழும்போது, மாலை வேலையில் உழைக்கும் போது, மாலை வீடு திரும்பும் போது கர்த்தரை பற்றும் பயம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். ஒருத்தர் எப்படியாக சொல்லுகிறார், ஒருவர் அழகா சொல்றார் பாருங்க, what you fear is your God. என்னவா? நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதுதான் உங்க கடவுள். what you fear is your God. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் எதுக்கு பயப்படுறேன், அது என் கடவுள் ஆயிடுது. நான் சில காரியங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களுக்கு நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொன்னால் அது எனக்கு கடவுள் ஆயிடும். ஆக நான் கடவுளை வேற எதையுமே கடவுளை ஆக்க விடக்கூடாது. போன வாரம் நான் சொன்னேன், பிரிவினைக்கு பயப்படுறோம், ஆபத்துக்கு பயப்படுறோம், விபத்துக்கு பயப்படுறோம், பலவீனத்திற்கு பயப்படுறோம், வியாதிக்கு பயப்படுறோம், கவலைக்கு பயப்படுறோம், உபத்திரவத்திற்கு பயப்படுறோம், இன்னும் பல காரியங்களுக்கு பயந்து 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 அதையே சிந்தித்து கொண்டு, அதையே ஆராதித்து கொண்டு, அதையே யோசித்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் அதுதாங்க எனக்கு கடவுள். யார் அதிகமாக யோசிக்கிறோம், யாருக்கு அதிகமாக பயப்படுறோம்,
ஆக ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் அவர் சொல்றாரு, டெரிக் பிரின்ஸ் சொல்றாரு, வாட் யூ ஃபியர் இஸ் யோர் காட். வாட் யூ ஃபியர் இஸ் யோர் காட். அப்போ நான் எதுக்கு பயப்படுறேன்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரா? பாக்கியவானா. இங்க பாருங்க, நாம் மனுஷனுக்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நாம் சாத்தானுக்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நான் தோல்விகளுக்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நான் எதிர்காலத்திற்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நான் மரணத்துக்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நான் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? என் வாழ்க்கையில் நடக்கிற இழப்புகளுக்கு நான் பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு நான் பயப்படுகிறேனா? என் வாழ்க்கையில் நடக்கிற பிரிவினைக்கு பயப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறோமா? நாம் எதற்கு பயப்படுகிறோம்? நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? இது அவசியம். எது எடுத்தாலும் பயம் அப்படின்னு சொல்லி பயத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தா நம்ம கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். அதுக்கே அதிகமாய் கவனத்தை, அதுக்கே நம்முடைய நேரத்தை நம்ம செலவிட்டோன்னு சொன்னா என்னை பாக்கியவான் என்று வேதம் அழைக்கிறது கேள்விக்குறிதான். நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்கிற விஷயம் மிக முக்கியம். அந்த பயம் யார் மீது, எந்த நபர் மீது இருக்கிறது என்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அல்லது நம்முடைய பயத்தை நாம் யார் மீது வைக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். நான் கர்த்தர் மீது வைக்கணுமா என் பயத்தை அல்லது இந்த உலகத்தின் மீது வைக்கணுமா? நான் வேதத்தின் மீது என் பயத்தை வைக்கணுமா அல்லது இந்த உலகத்தின் மீது வைக்கணுமா? சாத்தான் மீது வைக்கணுமா அல்லது தேவன் மீது வைக்கணுமா? நான் தான் தீர்மானிக்கணும். பக்கத்தில் சொல்லலாமா? நீங்கள் தான் தீர்மானிக்கணுங்க. அதுக்குன்னு ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் போட்டு தீர்மானிக்கலாம். இந்த பக்கம் கடவுளுக்கு பயப்படுங்க, இந்த பக்கம் உலகத்துக்கு பயப்படுங்க. சாலமோன் பாப்பையாவை கூப்பிட்டு பேசுங்க ஐயா, கொஞ்ச நேரம் பேசுங்க. எனக்கு ரொம்ப இஷ்டம் அதெல்லாம். அந்த பட்டிமன்றமும் இஷ்டம், பாட்டி மன்றமும் இஷ்டம். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி தீர்மானம். அப்படி இல்லைங்க, உள்ளத்தில் நான் எதை குறித்து யோசிக்கிறேன்? கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசுவே உம்மையே நம்புவேன் என்றுமே. காரணம், நான் உமக்கு பயந்து வாழ்கிறேன்ல, நான் பாக்கியவான் ஆண்டவரே. ஆக நான் கர்த்தருக்கு பயப்படுகிறத நான் தான் தீர்மானிக்கணும். ஆனால் நம்ம நடக்கிற விஷயங்களெல்லாம் வச்சு நம்மை அறியாமலேயே நாம் தீர்மானித்து விடுகிறோம், இந்த உலகத்திற்கு பயந்து வாழ்கிறோம். கொஞ்சம் யோசித்து நம்ம வாழ போகிறோம். காரணம், நான் கர்த்தருக்கு பயப்படும் போது, when you fear God, when we fear, we respect him. நம்ம அவருக்கு பயப்படும் போது அவரை மதிக்கிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம். we respect him. கர்த்தருக்கு பயபக்தியை தெரிவிக்கிறோம், கர்த்தருக்கு அந்த மதிப்பை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நீங்க தான்ப்பா என்னுடைய மரியாதைக்குரியவர் என்பதை நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு தெரிவிக்கிறோம். அப்போ அதே ஆப்போசிட்டா யோசிங்க. இந்த உலகத்துக்கு பயப்படும் போது எதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்? இந்த உலகத்திற்கு. அப்போ இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். தேவ பிள்ளைகளாய், விசுவாசிகளாய், ஆண்டவரை அறிந்தவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், வேதம் எனக்கும் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அச்சாரம் போட்டாச்சு, சீல் போட்டாச்சு, யூ ஆர் பிளஸட், நீ பாக்கியவான் என்று சொல்லி. அந்த பாக்கியவான் என்கிற காரியத்திலிருந்து நான் விலகி போகக்கூடாது. ஹல்லேலூயா. அச்சாரமாய் அவர் இருக்கிறதுனால என் பயம் அவர் தான் இருக்கணும். when we fear him, we honor him. அவருக்கு பயப்படும் போது நாம் அவரை கனம் செய்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நானும் நீங்களும் கர்த்தரை கனம் செய்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவரை ஆராதிக்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவரை நம்ம துதிக்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம், நம்ம அவரை ஆனர் பண்றோம். அப்படி சொன்ன கர்த்தருக்கு பயப்படும் போது அவரே எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி அவரை ஆனர் பண்ணும்போது அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம். அவரே தேவன் என்பதை நாம் சொல்லுகிறோம், நாம் அறிக்கை செய்கிறோம். ஹல்லேலூயா. when we fear him, we honor him. அவரை கனப்படுத்துகிறோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நாம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா.
மூன்றாவதாக, when we fear him we prioritize him. நாம் அவருக்கு பயப்படும் போது நாம் அவரை முதன்மைப்படுத்துகிறோம். ஹalleluya. நம்ம அவருக்கு பயப்படும் போது அவரை தான் முதல்ல கொண்டு வந்து வைக்கிறோங்க. ஹalleluya. யோசேப்பு பயந்தாரு, வர்றதை பார்த்து பயந்தாரு. உடனே யாரை முன்னாடி கொண்டு வச்சுட்டாரு? யாருக்கு முன்னாடி போய் நின்றுட்டாரு? யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்திட்டான். உலகத்தின் பயம் வரும்போது, போரின் பயம் வரும்போது, யுத்தங்களின் பயம் வரும்பொழுது, 4 பக்கமும் 3 பக்கமும் யுத்தங்கள் சூழ வரும்பொழுது பயம் வரலாம். உடனே நான் கர்த்தரை முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்கணும். நான் ப்ரையாரிட்டைஸ் கடவுளுக்கு கொடுக்கணும். ஹalleluya. ஆமாம்ப்பா, இந்த உலகம் என்னை பயமுறுத்துது, ஆனால் என் பயம் அங்கே இல்லை, என் பயம் கர்த்தர் மேலே. ஹalleluya. ஏன்னா நான் பாக்கியவானா இருக்கிறேன். ஹalleluya. ஆக நான் கர்த்தருக்கு பயப்படும் போது நான் அவரை முதன்மைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு பயப்படும் போது அவரை முன்னிலைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு பயப்படும் போது என் வாழ்க்கையின் முதன்மை இடத்தை அவருக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும் போது என் முதன்மையானவர், என் முதலானவர் நீர் மாத்திரம்தான் என்பதை நான் சொல்லுகிறேன். we prioritize him. இந்த prioritize பண்றது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம். நான் முதல்ல எதை தேர்ந்தெடுக்கிறேன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையா, இந்த உலகத்திற்கு பயப்படுகிற பயத்தையா? சொல்லமா, பயம். பயத்தோடு கேட்குறீங்களா? பயம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பயம் யார் மேலே இருக்கிறது என்பது அதை விட முக்கியம். என் கர்த்தர் மேலே இருக்கும்போது நான் பிளஸட். ஆக நான் பிளஸட் என்று சொல்லும்போது, ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான்? இன்றைக்கு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அழகாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு நான் பயப்படும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். நான் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது, அவர் கட்டளைகளில் நடக்கும்போது, அவர் வாக்குத்தத்தத்தில் நடக்கும்போது, அவர் வசனத்தில் நடக்கும்போது, அவர் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்போது என் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறாராம். வேதத்தில் வாசிக்கலாமா? இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்து நான் நடக்கும்போது என் மேலே அன்பாக இருக்கிறார். Blessed is the man who fears the Lord. என் மேலே அன்பாக இருக்கிறார், என் மேலே பிரியமாக இருக்கிறார். நான் அவருக்கு பயந்து அவருக்காக வாழும்போது. சங்கீதம் 147 11வது வசனத்தில் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறாரா. ஹல்லேலூயா. The Lord delights in those who fear him, who put their hope in his unfailing love. அவருடைய unfailing loveல நான் நம்பிக்கை வைக்கும்போது, அவருக்கு பயந்து நான் நடக்கும்போது அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாராம். சில சமயத்தில் மனிதர்களை பிரியப்படுத்தி மனிதர்கள் அன்பை நம்ம நாடுறோம். மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு நாம் முற்படுறோம். மனுஷனின் அன்பை சம்பாதிக்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது என்னை உங்களையும் எங்கே போய் கொண்டு போய்விடும்? கடைசியில் திரும்பவும் வேறு பயத்தில் தான் கொண்டு போய்விடும். பாருங்களேன், சில சமயத்தில் எனக்கு அடிக்கடி தோணும், நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க, ரொம்ப அன்பு வைக்கக்கூடாது. ஆனாலும் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா அன்பு வச்சு தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்துகிறோம். கடைசியில் அவங்க கைவிட்டு போகும்போது திரும்ப நமக்குள்ளே என்ன பயம் வருது? வேறு யாருன்னா வந்தால் அந்த அன்பு அதிகமாக வைக்கக்கூடாது, ஒரு லிமிட்டாகவே இருந்துக்கலாம் தோணுதா? மனுஷங்க நம்ம இப்படி மனசு தோணுது. ஆனால் அன்பாக இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. சில சமயத்தில் அப்படி தான் நம்ம மனுஷனை பிரியப்படுத்த வாழும்போது அவங்க நாம் எதிர்பார்க்காததை செய்யும் பொழுது, நம்மை கைவிடும் பொழுது, அந்த பிரிவினையாக நமக்குள்ள அவங்களுக்குள்ள உண்டாகும் போது நம்ம நொந்து போகிறோம், நம்ம வேதனை அடைகிறோம். நம்ம இன்னொரு தடவை யார் வந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம்ப்பா, இல்லையா? யார் இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சூதானமாக இருக்கலாம். கடைசியில் நமக்கு தானே வலிக்குது. நம்ம கூட நிற்கிறவங்க நிற்கல, நமக்கு தானே வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கள நேசிங்க, ஆனால் அவங்கள பிரியப்படுத்த போயிடாதீங்க. மற்றவர்களை நேசிக்கலாம், பட் மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரியப்படுத்த போயிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சீக்கிரமாக நம்ம
சோர்ந்து போகிறவங்களா இருக்கிறோம். மற்றவர்களுடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு நிலையானது இல்லை. மனுஷனுடைய அன்பு மாயமானது. மனுஷனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பட்டாம்பூச்சி மாதிரி, ஒவ்வொரு பூ மேலே உட்கார்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். பட்டாம்பூச்சிக்கு என்ன, வாழ்கிற கொஞ்ச நாளில் 8 நாளில் அதுக்கு தேவையான சாப்பாடு தேனு எங்கெங்கே கிடைக்குமோ அங்கே போய்கிட்டே இருக்கும். அதே போல் சுயநலம் உள்ள ஒரு அன்பு, மனுஷனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் மறைந்து போயிட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் கடைசி நாட்களில். மனுஷனுடைய அன்பு சுயநலமாய் நிற்கும். தாய் தகப்பனை நேசிக்கிறோம், அவர்களுக்கு பயந்து அவர்களை பிரியப்படுத்த நம்ம வாழ்கிறோம். நல்லது, கவனிங்க, இதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. தாய் தகப்பனை நம்ம நேசிக்கிறோம், அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம். நண்பர்களை நம்ம நேசிக்கிறோம், அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறோம். ஏன்னா விட்டுட்டு போயிடக்கூடாது, யாரும் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிள்ளைகளை நேசிக்கிறோம், அவ்வளோ நம்ம உள்ளத்தை அவ்வளோ அன்பை பொழிந்து நம்ம நேசிக்கிறோம், அவங்கள பிரியப்படுத்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவியை நம்ம நேசிக்கிறோம், அவங்கள பிரியப்படுத்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்கள பிரியப்படுத்த அவங்களுக்கு பயந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். போதகர்கள் நேசிக்கிறோம், அவங்கள பிரியப்படுத்தி அவங்களுக்காக நம்ம வாழ வரோம். ஆனால் ஒரு கேள்வி வரும் ஒரு நாளில். என்ன கேள்வி வரும்? பெற்றோர்களா அல்லது தேவனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெற்றோர்களா அல்லது தேவனா, துணையா அல்லது தேவனா, என் கணவனா என் மனைவியா அல்லது என் தேவனான்னு சொல்லி ஒரு நாள் கேள்வி வரும். நண்பர்களா அல்லது தேவனா என்று சொல்லி கேள்வி வரும். நான் நேசிக்கிறவங்களா அல்லது தேவனா? வாலிப பிள்ளைங்க, என் லவ்வரா என் பாய், என்ன சொல்லுவாங்க, என் பாய் பெஸ்டியா, என்னென்ன பேர் வச்சு சாகடிக்கிறாங்க நம்மளை. பாய் ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா, அங்கேயே முடிச்சுக்கலாம் நம்ம. இல்லை கடவுளான்னு வரும், தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலை வரும். நான் அதிகமாக நேரத்தை கொடுத்து என் அன்பு அதிகமாக கொடுத்து அவங்கள பிரியப்படுத்த வாழ ஆரம்பிச்சிட்டேன்ல, அவங்க பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்ல. அப்போ கேள்வி வரும் பொழுது நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? கவனிக்கணும். அதை சாதாரண விஷயம் தாங்க. வாழ்க்கையில் சும்மா ஆண்டரை கிள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம சுயநலத்துக்காக, நம்ம தேவை தீர்க்கப்படணுன்றதுக்காக, நம்ம நினச்சவங்க கூட வாழணுன்றதுக்காக. கடவுளுடைய பயம் என் வாழ்க்கையில் இல்லாதனால சாதாரணமாக ஒரு கிள்ளிக்கிற மாதிரி அப்படியே கிள்ளி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் கர்த்தரை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். எந்த பிரியத்தை நான் தள்ளிட்டு போகிறேன் இன்னைக்கு? எந்த உண்மையான அன்பை நான் தள்ளிட்டு போகிறேன்? சாதாரண ஒரு காரியத்திற்காக. போதகரா அல்லது தேவனான்னு சொல்லி வரும் ஒரு நாளில். போதகர்களை மதிக்கணும், அப்பா அம்மாவை மதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸு வேணும், எல்லாரும் நமக்கு வேணும். ஆனால் கர்த்தரா அவங்களான்னு வரும்பொழுது கர்த்தருடைய பயம் முன்னாடி வந்து நிற்கணும். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார்ப்பா. இந்த பயம் எல்லாம் என்ன, இந்த அன்பெல்லாம் என்ன, ஒரு நாள் என்னை கைவிட்டு போயிடும். உலகத்தில் காண்பிக்கிற எல்லா அன்பும் எல்லா நேசமும் நான் அவங்க மேலே போடுற எல்லா பிரியமும் ஒரு நாள் கைவிட்டு போயிடும். கர்த்தருடைய பயம் நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன் பாருங்க, அந்த பயம் அவர் என் மேலே வச்சிருக்காருங்க பாருங்க, அந்த பிரியம் அது ஒரு நாளும் என்னை விட்டு போகாது. அது மறையாது, அது மாறாது, அது இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறையாது. ஹல்லேலூயா. இன்னும் என்னை உங்களையும் அது சேர்த்து வைத்துக் கொள்ளதான் பார்க்கும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல தம்முடைய ஜனங்களை கூவி கொட்டி அவர் சேர்த்து கொள்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் என்னையும் உங்களையும் பார்த்து ரட்சிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மேல கர்த்தர் எப்படி இருக்காராம்? பிரியமா இருக்காராம். நான் தீர்மானம் பண்ணிக்கணும். என்ன தீர்மானம் பண்ணணும்? கர்த்தருக்கு அந்த பிரியம், அந்த பிரியத்தின் மேல நான் பயபக்தியோடு இருக்கணும். சூழ்நிலை நிஜமாக வரும், தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். வாழ்க்கையில் யாருக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை வரவே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. வேலையா கடவுளான்னு வந்தாப்பவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? சண்டே போயிடலாம்ப்பா, வேலைக்கு போயிட்டு வரலாம்ப்பா பண்ணுறோமா? சாதாரணமாக நம்ம தீர்மானம் எடுத்துடுறோம். சாதாரணமாக அது நம்ம வாழ்க்கையில் யோசித்து உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சா தான் அது பெருசாக தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? சாதாரணமாகவே வாரம் போகிறோம், சரி ஒரு வாரம் போகலன்னா நமக்கு என்ன, குடியா மூலிகை போயிடுது. அப்படி தானே நம்ம சொல்கிறோம், குடியா மூலிகை போயிடுது. ஆமாம்ப்பா, குடிதான் மூழ்கி போ. ஏன்னா கர்த்தர் மேலே பயம் இல்லை. ஆனால் என் கர்த்தர் உண்மை உள்ளவர். நான் ஆராதனை சொன்னது போல், நான் அவருக்கு உண்மையாக இல்லாத போதும்,
நான் அவர் விரும்பப்படத்தக்கவனாய் நடந்தாத போதும், நான் அவருக்கு நம்பகஸ்தன்மை தேவனா இந்த உலகமா அப்படின்னு தீர்மானம் வரும்பொழுது நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன் என்பது மிக மிக அவசியம். சில சமயத்தில் வேற வழியே இல்லை, வாழ்க்கையே இல்லை அப்படின்ற சூழ்நிலைலாம் வரும். நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, இன்னும் அவருடைய அன்பை நம்ம நெருங்கி அவரை நம்ம ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன செய்கிறார் பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் பிளஸட், அதனால தான் பாக்கியவான். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 115 சங்கீதம் 115:13 வசனம் சொல்கிறது, He will bless them that the fear the Lord, both small and great. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரியோர் சிறியோர்னா யாரை குறிக்குதுங்க? வயசானவங்க, சின்ன குழந்தைங்கன்னு சொல்லியா? அதுவும் தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அதுவும் தான். ஆனால் இன்னும் உள்ளே போகும்பொழுது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், பணக்காரர்களாக இருக்கட்டும், அறியாமையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், கல்வியுடையவர்களாக இருக்கட்டும், தாழ்மையின் தரத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அல்லது உயர்ந்த வரலாற்றை அடைந்த ஒருவராக இருக்கட்டும், ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவராக இருக்கட்டும், அவங்க யாராக இருக்கட்டும், இந்த உலகத்தின் பிரகாரமாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லமா, blessed is the man who fears the Lord. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்னவா? பாக்கியவான். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அம்மா நீங்க பாக்கியவான், ஐயா நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. you are blessed. நீங்க blessed. blessed is the man. நீங்க தான் பாக்கியவான்ங்க. காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. உங்கள் நிலையை பார்த்து, உங்கள் படிப்பை பார்த்து அல்ல, உங்கள் கலரை பார்த்து அல்ல, உங்கள் ஜாதியை பார்த்து அல்ல, உங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை பார்த்து அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க யாரா இருந்தாலும், நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும், கர்த்தருக்கு பயந்துட்டீங்கன்னா போதும், என் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. ஹல்லேலூயா. என் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பாருங்க எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 128 ஒரு சிறந்த உதாரணம். நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க சங்கீதம் 128 நீங்க வாசிங்க. இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாடலாகவும் பாடியிருக்காரு. சில திருமணங்கள்ல இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் பாடுவோம். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிச்ச வசனமா தான் இருக்கும். சங்கீதம் 128 1 நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து, அங்கவே ஆரம்பிக்கிறாங்க. என்னவா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யாருங்களாங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பாருங்க. அந்த பாக்கியவானுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் என்னவா? பாக்கியவானாய் இருக்கிறான். உன் கைகளின் பிரயாசத்தை நீங்க என்ன பண்ணுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? உன் கைகளின் பிரயாசத்தை, உங்கள் வேலையின் பிரயாசத்தை, உங்கள் உழைப்பின் பலனை நாங்களும் நீங்களும் சாப்பிடுவோம். நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. கன்னடாவில் பாருங்கள் எப்படி போட்டிருக்கு பாருங்க. நின்ன கஷ்டார்ச்சித்தவன்னு நீனே அனுபவிசுவி. என்னவா? நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற பாருங்க, அது நீயே சாப்பிடுவப்பா. இன்னைக்கு விதை வச்சு நாளைக்கு மரம் முளைஞ்சி நாளைக்கு நான் போயிடுவேன். அந்த மரம் வேற யாருக்குன்னு நிழல் கொடுக்கும்ல, அது ஒரு பக்கம் இருக்குல்ல. அதை விட நீ இன்னைக்கு மரம் வச்சுனா நீயே விதைச்சதை நீயே சாப்பிடுவப்பான்னு சொல்றாங்க. நீ உழைச்சனா நீயே சாப்பிடுவ. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஃபர்ஸ்ட் உனக்கு தான், அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாருக்கும் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீங்கள் நடக்கிறீங்க தானே, நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க.
ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவானா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அவருக்கு பயந்து அவர் வாழ்க்கையில் நடக்கிற அவர் வழியில் நடக்கிறேன்ல, நான் விதைக்கிறத நான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஆண்டவர் என்னை நடத்துவார். உனக்கு நன்மையும் உனக்கு பாக்கியம் உண்டாகும். முதல்ல அதை தான் சொல்கிறாரு. முதல்ல என்ன பண்ணுவோம், தலைமுறைக்குன்னு சொல்லலை. முதல்ல என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்கு. அப்போவே சமையல் பண்ணி அப்போயே சாப்பிட்றலாம். போன நாங்கள் ஏதோ கொஞ்சம் இருக்கிற அந்த மொட்டை மாடியில் கொஞ்சம் விதைங்களை போட்டு நம்ம வளர்த்துன்னு இருக்கோம். எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சம் செடிங்கள்லாம் எடுத்து வந்து வீட்டில் வளர்த்துக்குன்னு இருந்தோம். நான் ஸ்டேட்டஸில் போட்டேன் போன வாரம். ஒரு பெரிய மிளகா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கேப்சிகம். ஒரே ஒரு தான். மேடம் ஏதோ சித்திரா என்ன பண்ணாங்க, என்னங்க இது போட்டால் நல்லாயிருக்கும், அதை பிச்சுக்கிட்டுமா, சாப்பிடுமா, உனக்கு இல்லாத பச்சை எடுத்துக்கம்மா, பிச்சு எடுத்துக்கம்மா. அவங்க கட் பண்ணி நான் கொடுத்தேன். அழகாக சாப்பிட்டோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய். பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் தான், ஆனால் நம்மளே சாப்பிடலாம். சில மிளகாய் செடிங்கள்லாம் போட்டிருக்கிறோம். அப்படியே விதைகள்லாம் எனக்கு அதெல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. இடம் கொடுக்கல, ஆனால் கொடுத்த இடத்துல எதையும் பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து நம்ம செய்கிறோம், சாப்பிட்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவாய் சாப்பிடுவாய். அப்புறம் பாருங்கள், இப்போ வராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நீ சாப்பிட்டு நீ திருப்தி ஆவ. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அடுத்தடுத்து வருது பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க பாருங்கள். 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஹல்லேலூயா. திராட்சை கொடியை போல பறந்து இருப்பாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு. காரணம், அவங்க பாக்கியவான். 4வது வசனத்தை சொல்றார் பாருங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். என்ன, இருக்கிற இடத்துல நீ வாழ்வ, ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ நன்மையை பெற்றுக்கொள்வ. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களை அவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிலையில்லை வீடு. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நிலையான வீடு இல்லை, நிலையான தலைக்கு மேலே கூடாரம் இல்லை, கூரை இல்லை. நிறைய பேர் நாடோடிகளாக பல நாட்கள் நம்ம திரிந்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் அவருக்கு பயந்து வாழும்போது, நான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால நான் பாக்கியவானாக இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே எப்போவுமே இருக்கிறது. அல்லேலூயா. மீது இருக்கிற இந்த 6 மாதத்தில் கர்த்தர் அப்படியா என்னை உங்களையும் ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை, இப்போ வருது பாருங்க, யாரு? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தலைமுறைக்கு, உங்கள் சந்ததிக்கே உண்டாகும் சமாதானத்தை நீங்களும் நானும் காண்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மாதிரி. நான் அடிக்கடி சொல்கிறது, என் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், என்ன, அவர் எப்பயுமே கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர். பார்த்து ஸ்டிஞ்சியாக கொடுக்குறவர் இல்லை. இப்படி வச்சுக்கிட்டு வேணுமா, மனுஷன் அப்படி தான் கேட்பான், வேணுமா, உள்ளுக்குள்ளே வேற ஓடிட்டு இருக்கோம், ஆனால் கை வேணுமா, அவர் வேணுமா இல்லை, வேணுன்றதை எப்போ வேணுமோ அப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதை நம்ம சாப்பிட, ஏன்னா அவருக்கு பயந்து நம்ம வாழ்கிறோம்ல. இப்போ நீங்கள் எல்லாரும் அவர் அடிச்சிருவாரோ கொச்சிருவாரோ கொடுத்திருவாரோன்னு சொல்லி பயந்து வரல, அவர் மேலே வச்சிருக்கிற அந்த பயபக்தியோடு வரோம், அந்த மரியாதையோடு வரும். அவர் ஆனர் பண்ணணுன்னு ஓடி வரீங்க, காலையில் ஓடி வரீங்க, மழை வந்துட்டு இருக்குது, ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு போயிடலாம், திருப்பும் தடையாயிட போகுது. எப்படிங்க? அவங்க தாங்க அப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சண்டே சர்வீஸ்க்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது.
வெளியிலலாம் பார்த்து தலையை கெடுத்துக்காதீங்க. வெளியில் இருக்கிற உபதேசத்தெல்லாம் பார்த்து தலையை கெடுத்துக்காதீங்க. பிசாசு நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையும் குலைக்க பல வழிகளை வெளியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படியே தேன் மாதிரி இருக்கும். செஞ்சால் உங்களுக்கும் நல்லாவாக இருக்கும். ஏன்னா 6ஆம் லைஃப் கம்ஃபர்ட் லைஃப்பில் இருக்கிறோம்ல. எழுந்திரிக்க வேண்டியதில்லை, சண்டே ஒரு நாள் தான் லீவு, எழுந்திரிக்க வேண்டியதில்லை, அது பண்ண வேண்டியதில்லை, இது பண்ண வேண்டியதில்லை. வார நாள்லாம் உழைக்கிறோம். வார நாள்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்தோம்னா சண்டே போகணுன்னு தோணும். எப்படா சண்டே போகணும்? ஆமாம். ஆனால் வார நாள்லாம் வேலையில் இருந்தோம்னா, வார நாள்லாம் வேலையில் இருந்தோம், ஒரு நாள் தூங்கலாம். நம்ம பாஸ்டருங்க நம்ம என்ன பண்ணுறோம், சரி வைப்பா 2 சர்வீஸ் 3 சர்வீஸ், எதனா ஒரு சர்வீஸ்க்காவது வரட்டும். கன்னடா வை, தமிழை வை, இன்னும் யாருன்னா தெலுங்கு பீப்புளும் தெலுங்கு வை, அதை வை, இதை வை, எத்தனை சர்வீஸ் வரலாம் வை, ஈவினிங் ஒரு சர்வீஸ் வை. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சேர்த்தோம். நம்மளாம் அவ்வளோ இலகுன மனசுங்க. எப்படியாவது கர்த்தருக்கு பயந்து ஓடி வரட்டோம்னு சொல்லி எவ்வளவு இடத்த கொடுத்தாலும் செலங்க அப்படியே தான். சொல்லமா, blessed is the man who fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் மேல் என் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இது கொஞ்சம் தான் வாசித்தேன். இந்த 6 வசனம் கொஞ்சம் தான். நீங்கள் வேதத்தில் வாசிங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் அப்படி இருக்கு. கொட்டி கிடக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஒன்று செய்யணும், கர்த்தருக்கு பயந்து அவர் கூட நடந்துட்டா போதும். ஹல்லேலூயா. 3ஆவதாக அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், ஏன் அவன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ரட்சிக்கிறாராம். He saves him. The Lord saves those who fear him. சங்கீதம் 145 19வது வசனத்தை எடுத்துக்கலாம். சங்கீதம் 145 19, கீர்த்தனைகளோ 145 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை என்ன பண்றாராம், ரட்சிக்கிறாராம் கர்த்தர். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, அவர்களை ரட்சிக்கிறார். ஒரே ஒரு ரட்சகர், எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னா இவர் மாத்திரம்தான். இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. முடியிலிருந்து அடி வரைக்கும், தலைமுடியிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. ஏர் ஸ்பெஷலிஸ்ட் என்னங்க, முடிய இப்போ நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கு, கொஞ்சம் நட்டுக்கிட்டு வரலான்ட்டு தான் இருக்கிறேன். நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முடிக்கு, அதாவது ஒரு 5 முடி ஒரு இடத்துல நடுவாங்க, அதுக்கு இவ்வளோ 1000 ரூபாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் நான் விசாரித்து வச்சுக்கிற பாஸ்டர் நீ. தேவைப்படும். அப்போது முடிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. அப்படியே கண் ஸ்பெஷலிஸ்ட் 3 பேரும் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் 3 பேரும், என் அம்மாவிலேருந்து நான், என்னிலேருந்து என் மனைவி, இப்போ என் மாமியார் நாளைக்கு இன்றைக்கி வரப்போகிறாங்க, அவங்களையும் கண்ணு கூட்டின்னு போகிறான். அப்போ பாருங்க, கண்ணு ஸ்பெஷலிஸ்ட், கண்ணுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கண்ணுக்குன்னு ஒரு ஸ்பெஷல். மூக்கு இஎன்டி வந்துருச்சுங்களா, மூக்கு கண் காது மூக்கு அவ்வளோ தானே, முடிஞ்சிச்சு. இஎன்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு. உடம்புல என்ன பிரச்சனை வரட்டும், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, லங் ஸ்பெஷலிஸ்ட்டு, போன் ஸ்பெஷலிஸ்ட்டு, எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு. என்னென்ன, ஆனால் படிக்கிறாங்க, நல்லது. கர்த்தர் அவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா உள்ள படைச்சவர் கர்த்தர் இல்லை. எப்பா ஏன்னா ஸ்கேன் பண்ண பார்த்தா பாருங்கள், என் மேலே ஒரு தோலை போட்டு மூடி இருக்கிறதுனால நான் அழகாக தெரியும். உங்களுக்கு இந்த தோலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற எல்லாமே தெரியும். அப்போ என்ன, உள்ள நரம்பு ஓடுது, ரத்தம் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது, பார்க்கவே சகிக்கலை. சில ஹாஸ்பிட்டல்லாம் போனால் நம்மளை ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பாங்க, அப்படியே நரம்பு எலும்பு அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கவே முடியாது என்னால். ஒரு தோலை அழகாக போட்டு மூடி வச்சிருக்கிறாரு. தோல் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிறாங்க.
ஏன் சொல்ல வரேன், இதில் எது வந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பெஷலிஸ்ட் கர்த்தர் மாத்திரம்தான். அதுக்குன்னு சொல்லி கண்டதுக்கெல்லாம் போய் அவரை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு கர்த்தர்கிட்ட போகணுமோ அதுக்கு மாத்திரம் கர்த்தர்கிட்ட போங்க. இப்போ ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, வெயிட் லாஸ் பண்ண போகிறாராம். அவர் 104 kg இருந்தாராம். இவர் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, வெயிட்டை ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. யுவர் மிராக்கிள் இஸ் ஆன் தி வே. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, வெயிட் லாஸ் ஆயிடுச்சான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் கர்த்தரை என்னையா அவ்வளோ சீப்பாக இறக்கிட்டு இருக்கிறீங்களேப்பா? யாரோ ஒருத்தர் முடியவே இல்லை, எழுந்திருக்கவே முடியல, அந்த வெயிட்னால அவ்வளோ பலவீனம். போகலாம், என்னால் முடியலப்பா, எழுந்திருக்க முடியல, நடக்க முடியலனால பல காரியங்கள். இன்னைக்கு அதான் அவர் கலர்ஸ் லேப் அவரே ஆரம்பிச்சிட்டார் இப்போ சர்ச்லேயே. என்னவா வெயிட் லாஸ்க்கு ப்ரேயர் பண்ணுறாராம். ப்ரேயர் பண்ண நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. நான் அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள்லாம் எப்படி இந்த பாஷனடா வந்தால் சில சமயத்தில் குறைய சொல்லுவேன். எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படி தான், கட்டவும் இடிக்கவும் பிடுங்கவும் நாட்டவும். அப்போ அவர் சொல்கிற அந்த மனுஷன் சொல்கிறாப்புல ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறாரு, நான் இத்தனை கேஜி இருந்தேன், 104 kg இருந்தேன், ப்ரேயர் பண்ணேன், அப்படியே இருந்துச்சு. போய் திரும்பவும் ப்ரேயர் பண்ணிட்டு, ப்ரேயர் மட்டும் தான் பண்ணாரா, வேறு எதுவும் பண்ணலையாம். ப்ரேயர் பண்ணேன், அப்புறம் திரும்பவும் போனேன், அப்படியே இருந்துச்சு. திரும்பவும் ப்ரேயர் கொஞ்ச நேரம் விட்டு திரும்பவும் ப்ரேயர் பண்ணேன், திரும்ப போனால் 1 kg கிட்ட கம்மியாயிடுச்சு. என்னையா கணக்கு? கடவுளை இப்படி எல்லாமாப்பா யூஸ் பண்ணுறது? அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க அதெல்லாம், உங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே நடக்குது அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. வாயா நானும் பாயாயோ, யார் யாது வசந்த், எந்த லேப் அது என்ன பேர் சொல்லுவாங்களே அந்த லேப், அவங்களா உனக்கு வெயிட் லாஸ் பண்ண போகிறாங்க. வெறும் லிக்விடை கொடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறாங்க. ஒன்றும் பண்ண மாட்டா நீ. நான் ப்ரேயர் பண்ணுறேன் வெயிட் லாஸ் ஆக. அட்வர்டைஸ்மெண்ட்டு. சர்ச்சுக்கு ஆட்களை கூப்பிட்றதுக்கு இது ஒரு வழி. தலையில் இருக்கிற முடியை அவருக்கு தெரியாமல் என்ன ஆகாது, நான் போய் நட்டுக்கிட்டு வர்றது தேவையா? கடவுள் எல்லாம் சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எல்லாத்தையும் எடுக்கிற, நீ ஒரு நாள் நட போற. அப்போ பாருங்க இந்த உலகம் எப்படி மோசமாக போய்கிட்டு இருக்குது பாருங்க. அதெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் தான், உண்மைதான். வேண்டிக்குங்க, அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போடாதீங்கயா. அதை வந்து ஒரு ஆடாக போட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், நான் அந்த லாஸ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாளில் போனால் நான் உன்னை கலர் ஆக்குவேன் வான்னு சொல்லி கூப்பிடுவான். வாப்பா கருப்பாக இருக்கிறியா, வெள்ளையே ஆக்க காமிக்கிறேன் வாப்பா. ஆமாம் வந்துச்சுங்களா? ஐயோ இதை பார்க்க நான் ஆசீர்வாதிக்கப்பட்டவன், இதை பார்க்காம போயிட்டேன். கலர் ஆக்க போகிறேன் வாப்பா. கருப்பாக இருக்கிறியா வாப்பா. ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் இல்லை, ஃபேர் அண்ட் லவ்லியும் இல்லை, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. வா, நான் உன்னை ப்ரேயர் பண்ணி உன்னை கலர் ஆக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் என்னென்ன வரப்போகுது நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, பார்க்கணும். நம்ம எல்லாம் வேறு வழி இல்லை. இதெல்லாம் இல்லைங்க. எப்படியெல்லாம் கர்த்தர் என்ன உங்களை வச்சு ஒரே ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது நம்ம. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொருத்த இது சம்மந்தம் இல்லை, ஆனாலும் சொல்லிட்டு போயிடுறான், வந்துடுச்சு வாய் வரைக்கும். கர்த்தருடைய பிரசன்னமே வேண்டாமா, அவர் மேலே விசுவாசம் இருந்தால் போதுமா. என்னையா கதை இது? யோ அதில் என்ன கெட்ட வார்த்தையை பேசுகிறான். என் முன்னாடி இருந்தால் பட்டுன்னு அடிச்சிருவேன். நான் நிஜமாக அடிச்சிருவேன். எனக்கெல்லாம் ரொம்ப முன்கோபம். பட்டுன்னு போட்டுருவேன். வர்றதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உனக்கு ஒரு மேடையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு, ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு, நீ பேசுனா கேட்கிற ஆட்களை கொடுத்துருக்கிறாரு. எப்படியா வழி நடத்துகிற மக்களை? ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான். கேட்டால் பிரதரு பென்ஸா ரென்ஸா என்னவோ, மலேசியாவா, நீ எந்த ஏசியாவில்னா இரு, கடவுளுக்கு விரோதமானா கடவுளுக்கு விரோதம். இவருக்கு விசுவாசம் இருந்துட்டால் போதுமா? இவர் கர்த்தர் பிரசன்னம் வேணாமா? கர்த்தர் பிரசன்னம் என் கூட இருக்குதுயா, ஆனால் எனக்கு வேணும், நான் உங்கள் பிரசனத்திலே இருக்கணும். தாவீது என்ன சொல்கிறாரு? உங்கள் பிரசனத்தை விட்டு, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் தள்ளிடாதீங்க. எங்கே போகிறது நான்?
நான் எங்கே போகிறது? நான் எங்கே போனாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்களே, உங்கள் பிரசன்னத்தை விட்டு எனக்கு தள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவருக்கு பிரசன்னம் வேண்டாமா? பிரசன்னம் வேண்டாம் தான் இவருக்கு. இவர் வேறு பிரசன்னத்தில் உட்கார்றாள் இல்லை, இவர் பாவ பிரசன்னத்தில் உட்கார்றாள் இல்லை, இவர் சினிமாவில் உட்கார பாடுறதெல்லாம் சினிமா பாட்டு தான், மேடையில் பாடுறதெல்லாம் சினிமா கூத்து தான். நீ விஜயை பாரு, நீ அஜித்தை பாரு, நீ அவனை பாரு, நீ நயன்தாராவை பாரு, நீ சமந்தாவை பாரு, இப்படியே சொல்கிறான், இந்த வார்த்தையை சொல்கிறான். நீ பாரு, பார்த்துட்டு அவங்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவனே உன்னை ஆசீர்வதிச்சுக்கிறான்னா உன்னை எப்படி நான் ஏன் அவனை பார்க்கணும்? நான் ஏன் பார்க்கணும்னு கேட்குறேன். ஏன் ஆசீர்வாதத்தை நான் பார்த்தா போதும், நான் கர்த்தருடைய வேதத்தை பார்த்தா போதும். எனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கி நான் வாசிச்சேன்ல, அதை பார்த்துட்டா போதும். நான் ஏன் விஜயை போய் பார்க்கணும்? நான் ஏன் அஜித்தை போய் பார்க்கணும்? நான் ஏன் அந்த நடிகனை போய் நடிகையை போய் பார்க்கணும்? அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு அதுக்கு விட எனக்கு மேலே வேணும் நான் பார்க்குறதுக்கு, அதுக்கு தான் போய் பார்க்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். என்னை ரட்சிக்கிறார் போய் அந்த மனுஷனை கர்த்தர் ரட்சிக்கணும். அவர் ரட்சிக்கப்பட்ட பாவி. யார் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பாவிங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க மேடையில். அப்போ கர்த்தர் ரட்சிக்கணும், ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் ரட்சிக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை பிரேயரில் அதெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். உண்மையான உபதேசங்களை உயர்த்துங்காண்டவரை, தேவையில்லாத உபதேசம் பண்ணுறவங்களெல்லாம் மாற்றுங்காண்டவரை நம்ம வெள்ளிக்கிழமை பிரேயரில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ப்ரைஸ் அண்ட் ப்ரேயர் ஆர்மியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணோம். வெறும் இங்கே மேடையில் மட்டும் சொல்லலை, ப்ரேயரும் பண்ணுறோம் அதுக்காக. இப்போ கவனிங்க, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் எல்லாவற்றிலிருந்தும் என்னையும் உங்களையும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ என்னை எங்கெங்கிருந்து ரட்சிக்கிறார்? நான் சொன்னேன், அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் உடல் காரியங்களை சொல்கிறீங்களா, இந்த உடல் கண்கள் விஷயமா, காது விஷயமா, கால் விஷயமா, எலும்பு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான். எல்லாத்துலேருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? என்னை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அது மன ரீதியான காரியமா, அதிலிருந்தும் என்னை ரட்சிக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. ஃபிசிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் இஷ்யூவாக இருக்கட்டும், மைண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்கிறவர் என் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பலவீனத்திலிருந்தும் ரட்சிக்கிறவர் அவரே. எல்லா அக்கிரமத்திலிருந்தும் ரட்சிக்கிறதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் அவருடைய நாமம் மாத்திரம்தான். எல்லா தோல்வி, எல்லா உபத்திரவம், எல்லா இழப்பு, எல்லா பிரிவினை, எல்லா ஆபத்து, விபத்து எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரம்தான். இந்த உலகத்தின் எல்லா பயத்திலிருந்தும் ரட்சிக்கிற ஒரே ஒரு ரட்சிப்பு கர்த்தர் மேல் இருக்கிற பயம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இதை சொல்லலாம், இயேசுவாலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மீண்டுமாய் அறிக்கை சொல்லலாம், என் இயேசுவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை, இந்த உலகத்தில் இருக்க யாருக்கும் இல்லை. எதிலிருந்தும் தலை முதல் கால் வரை என் மனம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொரு நாமம் இல்லை, கொடுக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வேற நாமம் இல்லை. வா என் சர்ச்சுக்கு, நான் வேறொரு இயேசுவை காமிக்கிறேன், வா என் சர்ச்சுக்குன்னு சொல்லுவான். ஆண்டவரே சொல்றாரு, அவர் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறான். அந்த இயேசு அல்ல, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு இயேசு. சொல்லமா, blessed is the man who fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படிங்க? எந்த ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார் பாருங்க, அதுதாங்க என் மேலே இருக்கிற முதல் ஆசீர்வாதம். அவர் என் மேலே அன்புகாக இருக்கிறார் பாருங்க, அதுதாங்க என் மேலே இருக்கிற முதல் ஆசீர்வாதம். என் மேலே எப்போவுமே என்னை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க, அதுதான் முதல் ஆசீர்வாதம். என்னையும் யோசிக்கிறார் பாருங்க, இந்த பாவியையும் யோசிக்கிறார் பாருங்க, விட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன துரோகம் செஞ்சாலும் மேடையில் நின்று என்ன தேவையில்லாத விஷயத்தை பண்ணாலும் என்னை உங்களை விட்டு வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அவர் பிரியமாக இருந்தார்ல, அன்பு கொஞ்ச நாளில் சரியாயிடுவான். நான் சொன்னேன்ல, கடவுளை என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கிறான், கொஞ்ச நாளில் சரியாக இருக்கான்னு விட்டு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார், ஏன்னா நான் அவருக்கு பயந்து நடக்கிறார், அவர் என்னை ரட்சிக்கிறார். ஸோ அந்த சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க.
கர்த்தருக்கு பயப்படும்போது என் சந்ததி பலத்திருக்குங்க, என் வம்சமே ஆசீர்வதிக்கப்படுங்க. எல்லாவற்றுக்கும் முன்னாடி நான் என் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவேன்.